வெல்கம் டு சாய்ஸ் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் அழகாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு. பட் நான் அதில் சில பூக்கள் மட்டும்தான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கத்திரி நாற்று வந்து எப்படி நடுறது அப்படின்னு சொல்லியும் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சில கார்டனிங் டிப்ஸையும் அவங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கேரளா கிட்ட எடுத்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹில் சைடுன்னவும் ஒரு குட்டியோண்டு செடி தான் கஸ்டர்ட் ஆப்பிள் செடி. பட் ஒவ்வொரு கிளையிலையும் அவ்வளோ காய் இருந்துச்சு. அதில் சில காய் தான் வந்து பழமாக மாறி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து நிறைய காய் பறிச்சுட்டு வந்தோம். பட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே மலை ஓரம், ரெண்டாவது அந்த மண் வளம், அதனால நிறைய காய் வந்து பிடிச்சிருந்துச்சு. குட்டியோடு செடி தான், பட் காய் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் வந்து அழகாக வந்து எல்லா கலர்ஸ்லையுமே வந்து பூத்துருந்துச்சு மாடியில். என்ன தான் நம்ம அதிகமான ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாலும் இந்த டேபிள் ரோஸ்க்கு உள்ள அழகு வந்து எதுக்குமே கிடையாது. இதை வந்துட்டு 10 AM பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரோஸ் வந்து பூக்கும். பெரிய பெரிய தொட்டிங்களுக்கு நடுவில் இந்த டேபிள் ரோஸ் வைக்கிறப்ப பார்த்திங்கனாலே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் பார்க்குறப்பே நம்ம மைண்டுக்கும் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ப்ளீஸிங்காக இருக்கும். இன்றைக்கி பெரிய செம்பருத்தி வந்து இந்த கலரில் வந்து 2 பூ வந்து அழகாக பூத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ட்வின்னிங் செம்பருத்தி. எப்போ பூத்தாலுமே வந்து 2 பூவாக தான் பூக்கும். சிங்கிளாக வந்து இது வரைக்கும் பூத்ததே கிடையாது. செடி வாங்கி வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா 2 பூவாக தான் வந்து எப்போவுமே பூக்கும். இந்த செடி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஆண்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஃபுல்லாக வந்து மொட்டு வச்சுருந்துச்சு. நானும் டெய்லி வந்து எப்போ பூக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இன்றைக்கி தான் வந்து ஒரு குட்டி பூ வந்து பூத்துருக்கு. ஆக்சுவலி நம்மக்கிட்ட இதே செடியில் வந்து வெள்ளை கலர் பூவில் இருக்குது. இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அவங்க வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க கிஃப்டாக. ரொம்ப அழகாக இருக்குது பூத்தோன்னா பார்க்குறதுக்கு. இப்போ இந்த புல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்களாக வரும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேனே தெரில. எல்லா பூவுமே வந்து அழகாக பூத்துருக்கு. ரோஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் வந்து பூத்துருக்கு. இது வந்து டபுள் ஷேட். மேலே வந்து எல்லோ, கீழே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒயிட் கலர் பூ. ரொம்ப ஹைட்டில் போய் தான் பூக்கும். ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல பஞ்சாக தான் வந்து கிளஸ்டராக தான் வந்து இது பூக்கும். இந்த பிளான்ட்டும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஆண்டி தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குறப்பே நிறைய பூ இருந்துச்சு. இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளஸ்டராக வந்து பூக்குது. இது என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இது வரைக்கும் இல்லை. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நேரில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது.
அதுவும் அது பக்கத்துலேயே இந்த மாதிரி வயலட் கலர் போகன் விழா இருக்கும். கலர் காம்போ நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு கலர் போகன் விழா, லைட் ஆரஞ்ச் அண்ட் பிங்கிஷ் ஷேடில் வந்து இருக்கும். நம்மக்கிட்ட மொத்தம் 4-5 கலரில் இருக்குது போகன் விழா மட்டும். வயலட், ரெட், அப்புறம் டார்க் பிங்க், அப்புறம் லைட் பிங்க், அப்புறம் எல்லோ கலர், இந்த மாதிரி கலர்ஸில் வந்து இருக்குது. அப்புறம் ஒயிட் போகன் விழா வந்து இருக்குது. எவ்வளோ ஹைட்டில் போய் பூத்துருக்கு பாருங்களேன். இது வந்து சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ப்ளூ பீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்மக்கிட்ட ஒயிட் கலர் வந்து இருக்குது. ஒயிட் கலர் சங்குப்பூவும் அப்புறம் ப்ளூ கலரும் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ அண்ட் எனக்கு பிடிச்ச கலர் கூட இது. ஸோ எப்போ பூத்தாலும் நான் பறித்து கொண்டு போய் சாமிக்கு வச்சுருவேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொடியாக வந்து ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பஞ்சாக கிளஸ்டராக வந்து நமக்கு பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து முள்ளங்கி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்ருக்கோம். இலை வந்து நல்லா பெரிய இலையாக வந்துருச்சு. ப்ளஸ் மேலே வந்து பூ வச்சு விதையும் விட்டுருச்சு. இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப முத்தி போயிடும். பேஸ் லைட்டாக முத்தின ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ முள்ளங்கி வந்து இன்றைக்கி பறிச்சாச்சு. ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து ஒவ்வொரு முள்ளங்கி தான் நமக்கு கிடச்சிச்சு. இதான் நமக்கு இன்றைக்கி கிடைச்ச முள்ளங்கி. இதே மாதிரி இன்னொரு குட்டி பீஸ் ஒன்று இருக்குது, குட்டியோண்டு பீஸு. இது ரெண்டும் தான் இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிச்சு. 2 தொட்டியில் போட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொரு தொட்டிலையும் ஒன்று கிடச்சிச்சு. இப்போ நம்ம பறித்தோம்ல முள்ளங்கி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ விட்டு காய் பிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம திரும்ப பதப்படுத்தி நம்ம போட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு முள்ளங்கி செடி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அழகாக வயலட் கலர் பூ வச்சு சீட்ஸ் வந்து வச்சுருக்கு பாருங்கள். ஸோ நம்ம திரும்ப முள்ளங்கி செடி போடுறப்போ அந்த தொட்டிலே இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி வரும். கத்திரிக்காய் நாற்று வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எங்கே வேணுமோ அந்த இடங்களில் வந்து பிரித்து நட்டு வச்சோம்னா நிறைய கத்திரிக்காய் செடி வந்து வரும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பறித்து நட்டு வச்சிடணும். இப்போ வந்து கத்திரி நாற்றை வந்து எடுத்து நட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் பீஸாக வந்து எடுத்துக்கணும். அந்த வேரோட பார்த்து பொறுமையாக எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம கீழே வந்து தோட்டம் வச்சு தோட்டம் வச்சுருந்தோம்னாலும் அதுலேயும் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நிறைய செடி வந்து நமக்கு கிடைக்கும். மாடி தோட்டத்தை விட தோட்டத்தில் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மண்ணோட வளம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா இருக்கவும் நல்லா வேர் பிடிச்சி காய் கொடுக்கும். இதில் இருக்கிற அண்ணா இதுலேருந்து வர ஒவ்வொரு நாற்றும் வந்து செடி தானே? சரி, ஒரு செடி ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 காய் 200 காய் காய்க்கிற அளவுக்கு ஒரு இதில் வந்து கிளைகள் வந்து நிறையா வந்துடும். நிறையா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 காய் 150 காய் வரைக்கும் கீழே வச்சோம்னா அவ்வளவு கிடைக்கும். ஒரு 1/2 கிலோ காய் கூட கிடைக்கும். ஒவ்வொரு நாற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடி. ஸோ இப்போ நமக்கு வந்து இதுலேருந்து எப்படியும் ஒரு 30, 40, 50 செடிக்கிட்டையாச்சும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு செடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கத்திரிக்காய் வந்து கிடைக்கும். ரெண்டாவது கத்திரிக்காய் வந்து ஒரு லாங் டைமாக வந்து நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்கும். ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஆடி மாதத்தில் விதை விதைச்சோன்னா நிறைய ஈல்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா இட்ஸ் கரெக்ட் சீசன். ஸோ அதனால அந்த டைமில் நம்ம வந்து சீட்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து அதாவது ரீபாட்டிங் வந்து பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நாற்று, அதெல்லாம் ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து செடியாக வந்து நட போகிறோம். எப்போவுமே வந்துட்டு புதுசாக வந்து செடி எடுத்து வச்சாலும் சரி, இல்லை விதை போட்டுட்டு அந்த செடி வந்து நாற்றா வந்துட்டு திரும்ப நம்ம இந்த மாதிரி செப்பரேட் செடியாக வந்து வைக்கிறப்ப ரீபாட்டிங் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். அதாவது மணலை வந்து நல்லா கொத்தி விட்டு பதப்படுத்தி தான் வைக்கணும். அப்போ தான் வேர் நல்லா பிடிச்சி காயும் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? மண்புழு உரம், மண்புழு உரம், அப்புறம் கொக்கோ பிட்டு, ஆட்டு உரம், ஆட்டு தொழு உரம், ஆட்டு தொழு உரம்,
3 கலர் செம்மண். செம்மண், மண்புழு உரம், ஆட்டுத்தொழு உரம், அப்புறம் செம்மண், அப்புறம் கொக்கோபிட். இது 4மே போட்டு தான் நம்ம வந்து பாட்டிங் பண்ண போகிறோம். கொக்கோபிட் போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது. அதாவது சாயில் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாமல் வாட்டர் வந்து நல்லா சஸ்டெயினபிளாக இருக்கும். அதுக்காக தான் வந்து கொக்கோபிட் போடுறோம். ஏன்னா அந்த கொக்கோபிட் வந்து தேங்காய் நார் தானே, அது வந்து நல்லா வாட்டரை வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்போவும் அந்த வேறு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் வாட்டரோட அந்த கண்டென்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கவும் செடி நல்லா தழைச்சி வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணல் கலவை அதை வந்துட்டு க்ரோ பேக் அண்ட் பாட் ரெண்டுலேயுமே வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆல்ரெடி பால்கனி கார்டன் டூரில் வந்து சொல்லியிருப்பேன், சாயிலை வந்து எப்போவுமே அழுத்தமாக வந்து அழுத்தி வைக்கக்கூடாது தொட்டியில் அப்படின்னு. லூஸாக இருந்தால் தான் சாயில் வந்துட்டு தண்ணி வந்து வேர் வரையும் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப இறுக்கமாக வச்சோம் அப்படின்னா வேர் வரும் வந்து தண்ணி போகாது. நம்ம எடுத்தோம்ல நாற்று, அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து நட்டு வைக்க போகிறோம். இப்போ க்ரோ பேக்னாவும் ஒரே க்ரோ பேக்கில் வந்து 4-5 வைக்கலாமா, இல்லை ஒன்று தான் வைக்கணுமா? ஒன்று வைக்கலாம், ஒன்று வச்சா நல்லது. இது வந்து நமக்கு சின்ன நாற்றா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து வீணாயிடுமோன்னு பயத்தினால 2 வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ தான் பேசிக்காக கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ விதையெல்லாம் போடுறீங்கன்னா 2 தொட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விதை வந்து சில டைம்ஸ் முளைச்சிரும், ஒரு விதை வந்து முளைக்காமல் கூட இருக்கும். ஸோ எப்போவுமே விதை போட்டாலும் சரி, இந்த மாதிரி நாற்று வச்சாலும் சரி 2 வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு செடி வீணாக போனால் கூட இன்னொரு செடி வரத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கத்திரி நாற்று நட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சன்லைட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து 2 நாற்றா வைக்க போகிறோம். நமக்கு வந்து 50 செடிக்கிட்ட கிடைக்கும்னு சொன்னேன்ல, கூடுதலாகவே வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து 2 வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு செடி பட்டால் கூட இன்னொரு செடியிலேருந்து நமக்கு காய் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் வந்து கத்திரிக்காய்க்கு இந்த வாட்டி விதை தான் போட்டோம், இல்லைன்னா எப்போவுமே நாற்று வாங்கி தான் வைப்போம். பட் இந்த வாட்டி நம்மளே விதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்துருச்சு. இப்போ இந்த தொட்டியில் இருக்குது பாருங்க, இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற நாற்றை வந்து நாங்கள் தர தோட்டத்தில் கொண்டு போய் வைக்க போகிறோம். இது எப்படியும் 100க்கும் மேலான செடி வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக மண்புழு உரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கிற பூச்சிகளெல்லாம் வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு இங்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்புழு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்ட்டு. நம்ம மண்புழு உரம் போடுறோம்ல, ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய உற்பத்தி ஆகிடும். ஆக்சுவலாக மண்புழு இருக்க செடி நல்லா வளமாக வரும். ஸோ அவங்க பாட்டில் இருக்கட்டும், அவங்களோடய சேர்த்து நம்ம பாட்டிங் பண்ணிடலாம். பக்கத்து தோட்டத்தில் வாழை மரம் வந்து வாழைத்தாரிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி எடுத்தாச்சு. ஏன்னா வாழைக்காய் வந்து வாழைப்பழமாக மாற ஆரம்பிச்சிச்சு. அடியில் வந்து பாருங்கள் பழம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வாழைத்தாரும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.